ஹலோ, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் தயிர் சாதம் பண்ண போகிறேன். இன்றைக்கி சங்கர சதுர்த்தினால கோவிலுக்கு நான் பிரசாதமாக செஞ்சு கொண்டு போகிறேன். இதுக்கு 4½ கிளாஸ் வந்து பச்சரிசி வச்சுருக்கேன். அந்த 4½ கிளாஸ் பச்சரிசிக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 12 கிளாஸ் டு 13 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா தயிர் சாதத்துக்கு நல்லா குழஞ்சா நல்லா இருக்கிறதால. இப்போ தேவையான தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நான் ப்ரெஷர் குக்கரில் கேஸ்கெட் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சூடாக வந்து ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுவிட்டேன். இது ஒரு 45 to 50 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அப்புறம் தாளிப்பு வந்து நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு எடுத்துக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் நான் இஞ்சி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் மாதுளம்பழம். ஏன்னா தயிர் சாதத்துக்கு மாதுளம்பழம் போட்டால் நல்லாயிருக்கும். மாதுளம்பழம், அப்புறம் வந்து தாளிப்புக்கு வந்து திராட்சையும் கிஸ்மிஸ் முந்திரி எடுத்திருக்கேன். அப்புறம் நான் இது வீட்லேயே செஞ்ச வெண்ணெய், தயிர் சாதத்துக்கு வெண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் தாளிப்புக்கு வந்துட்டு பெருங்காயம், அப்புறம் நான் கடையில் வாங்கின தயிர், வீட்டில் பண்ண ஊற்றின தயிர், அப்புறம் நான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் சூடாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸில் வந்து நல்லா வெந்து போச்சு. வெந்து ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வெந்து போயிருக்கு. நல்லா கொஞ்சம் குழையாக தான் நான் வேக வச்சுன்னு. அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கணும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், இது 3 தான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். சேர்ந்து கடுகு நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரியறதுக்கு வெயிட் பண்ணணும். அந்த கடுகு பொரியறதுக்குள்ளே அதுவும் நிறையா கடுகு போடுறதுக்கு கையில் வேறு டப்பு டப்புன்னு வந்தால் என்ன வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு நல்லா பொரியறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த உளுந்த பருப்பு தீயக்கூடாது, கடுகு நல்லா பொரியணும். அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவரும் அப்போ தாங்க நல்லா வரும். ஏன்னா கடுகு வெடிக்காமல் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஃப்ளேவரே நல்லா இருக்காது. அதே மாதிரி தயிர் சாதத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீரகம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீஸ் இஞ்சி போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இது 2த்தையும் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி வந்துட்டு நான் ஃபைனலாக சாதம் கலக்கும் போது அது கூட தாங்க சேர்ப்பேன். ஏன்னா இப்பயே சேர்த்தா வந்து நல்லா இருக்காது. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் முந்திரி, திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு அந்த பெருங்காய பவுடரும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது தாங்க மெயின் டாஸ்க்கே. ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. நான் குக்கரில் அந்த வேக வச்ச ரைஸ் எடுத்துட்டேன். அந்த ரைஸில் வந்துட்டு நான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன்னு சொன்னல, அந்த காய்ச்சின பாலை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அந்த கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. கலக்கிக்கிட்டே இருக்கேன். ஆனால் செம்ம டைட்டு கொடுக்குதுங்க. பார்க்க தான் இன்னும் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் செம்ம கஷ்டமாக கையில் ஆயிடுச்சு. அப்புறம் நான் வீட்டில் ஊற்றின தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டேன். அப்புறம் வந்து வெண்ணெயில் தேவையான அளவுக்கு வெண்ணெய் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டேன். நீங்கள் வெண்ணெய் நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் நான் கடையிலேருந்து வாங்கின அந்த மில்கி மிஸ் தயிர் பாக்கெட் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட. இப்போ போட்டு இன்னும் நல்லா கலக்க ஆரம்பிங்க. நம்ம கலக்க அந்த ரைஸ் வந்துட்டு தயிர், வெண்ணெய், தண்ணி எல்லாமே நல்லா இழுக்குங்க. அந்த ரைஸ் இழுக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணும். ஏன்னா நம்ம நிறையா போட்டு கலக்கினா வந்துட்டு எல்லாம் வெளியே போயிட்டு வேஸ்ட் ஆகிடும். ஸோ தட் நம்ம தேவையான அளவு போட்டு கலந்தோன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நம்ம ஊர் தமிழ்நாட்டு கோவிலெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தோன்னா கோவிலில் வாங்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் நம்ம வீட்டில் செஞ்ச பிரசாதத்தை கோவிலில் கொடுத்தா மூலஸ்தானத்துலேயே வச்சு அதை வந்து சாமி கும்பிட்டு நமக்கு எடுத்துருவாங்க. நம்ம இந்த பிரசாதத்தை வந்து மற்றவங்களுக்கு வந்து விநியோகமும் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து தாளித்த அந்த தாளிப்பு போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த தாளிப்பையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க. தாளிப்பையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட மெயின் டாஸ்க்கே மிக்ஸிங் தாங்க. ஏன்னா நம்ம குக்கரில் வேறு போட்டிருக்கோமா, அதனால இன்னும் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பச்சை கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த கொத்தமல்லி வந்துட்டு நம்ம ரைஸ்க்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தயிர் சாதத்துக்கு அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க. அதனாலேயே நான் வந்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே, இங்கே வந்து கொத்தமல்லி ஒரு கட்டு 20 ரூபா தாங்க. அதனால் கொத்தமல்லி நிறையா இருக்குதுன்னு சும்மா சூப்பராக இருக்கட்டும் நிறையா கொத்தமல்லியை நான் போட்டுட்டு அரை கட்டுக்கு மேலே நான் கொத்தமல்லி போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கலக்கிறது கஷ்டமாக இருக்குது. 2 கரண்டி வச்சு கலக்கிட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறம் மாதுளம்பழம் நம்ம உரிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த மாதுளம்பழத்தையும் இது கூட போட்டுறேன். ஆக்சுவலி இந்த மாதுளம்பழம் வந்துட்டு எனக்கு பத்தலை, அதனால் நான் இன்னும் 2 மாதுளம்பழமும் சேர்த்து கட் பண்ணி அதுக்கப்புறமா தனியாகவும் மிக்ஸ் பண்ணேன். அது வந்துட்டு வீடியோவில் நான் கவர் பண்ணல, ஏன்னா இந்த ரைஸ்க்கு வந்து இது பத்துமோ பத்தாதனால அப்படி போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் வந்து இது தாங்க, இந்த டப்பா ஃபுல்லாக தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த டப்பா ஃபுல்லாகவே நான் பண்ணிட்டேன். இதுதான் நான் இன்றைக்கி சாமிக்கு வந்து பிரசாதமாக கொண்டு போனேன். இது வந்துட்டு நான் இன்றைக்கி பிள்ளையாருக்கு கொண்டு போகிறேன். அதனால் வந்துட்டு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இங்கே பெங்களூர் கிளைமேட்டுக்கு வந்துட்டு தயிர் சாதம் ஜில்லுன்னு கொடுத்தா நல்லா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக போட்டுட்டு மேலே வந்து டாப்பிங்ஸ் மாதிரி கொஞ்சம் போமோகிரானேட் போட்டுக்கிட்டேங்க. மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது கடவுளுக்கு நம்ம கையில் பண்ணி கொடுத்துக்கு. தேங்க்யூ, பாய்.